அயோத்தி ராமர் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நிதியில் கையாடல் செய்ததாக கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய தொகையில் சுமார் 7 கோடி ரூபாய் அளவுக்கு ரொக்கம் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதேபோன்று ஆபரணங்களும் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைத்து மாநில அரசு உத்தரவிட்டது. விசாரணையின் அடிப்படையில் ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை பொதுச் செயலாளராக இருந்த சம்பத் ராயின் வாகன ஓட்டுநர் டின்னு யாதவ், அறக்கட்டளை ஊழியர் அனுகல்ப் மிஸ்ரா, அவரது மைத்துனர் லவ்குஷ் மிஸ்ரா, டின்னுவின் மருமகன் மனிஷ் யாதவ் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் காணிக்கை என்னும் பணி முழுவதையும் நிர்வகித்த டின்னு யாதவ் மீது முக்கிய குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அயோத்தியைச் சேர்ந்த தேநீர் வியாபாரியின் மகனான டின்னு யாதவ் உள்ளூரில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்த நிலையில் ராமர் கோயில் இயக்கத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பில் இணைந்துள்ளார். அதன் பிறகு மத்திய அரசால் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் பொதுச் செயலாளராக இருந்த சம்பத் ராயின் நம்பிக்கையை பெற்று அவரது தனிப்பட்ட ஓட்டுநராக மாறினார். அதிகாரப்பூர்வமான நிர்வாக பின்னணி எதுவும் இல்லாத போதிலும் கோயில் வளாகத்திற்குள் செல்வாக்கு மிக்க நபராக டின்னு யாதவ் வலம் வந்துள்ளார். கோயிலுக்கு பக்தர்கள் வழங்கிய காணிக்கைகளை கொண்டு செல்லும் பணிகளை மேற்பார்வையிட்டு வந்ததுடன் நன்கொடை பெட்டிகளின் சாவிகளையும் தன் வசம் வைத்துக் கொண்டு கோயில் நிதியை கையாடல் செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டின்னு யாதவ், அனுகல்ப் மிஸ்ரா உள்ளிட்ட ராமர் கோவிலில் கையாடல் செய்த பணத்தின் மூலம் அயோத்தியை சுற்றி ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. குறிப்பாக டின்னு யாதவ் 50 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை குவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள டின்னு யாதவ் தான் ஆட்டோ ஓட்டி சம்பாதித்த பணத்தின் மூலம் 2008இல் சொத்துக்களை வாங்கியதாகவும் ராமர் கோவிலில் நன்கொடைகளை எண்ணுவதிலோ அல்லது கையாளுவதிலோ தனக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உண்மை எதுவென்பதை கடவுள் ராமர் தீர்மானிப்பார் என்றும் டின்னு யாதவ் தெரிவித்துள்ளார். கைதான டின்னு யாதவ் உட்பட 8 பேர் மீதும் குற்றச்சதி, திருட்டு, நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களது வீடுகளில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டின்னு யாதவின் மனைவி காவல்துறையினர் வருவதற்கு முன்பே வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றது தெரிய வந்தது. மற்றொரு குற்றவாளியான மனிஷ் யாதவின் இல்லமும் பூட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இந்த சோதனையின் போது சுமார் 80 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.